بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال النبي صلى الله عليه وسلم أتيتكم بالحنيفية السمحاء البيضاء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, தீனுல் இஸ்லாம் அதனுடைய அடிப்படை அகாயிதுகள், கொள்கைகள், அதுதான் ஆணிவேர். அதிலிருந்து பிரிந்து வருகின்ற கிளைகள் அமல்கள் என்று சொல்லுவோம். அடித்தளத்தில் இருக்கின்ற வேர் எப்படியோ அப்படித்தான் அதனுடைய கிளைகள் இருக்கும். நம்முடைய அகாயிதுகள், கொள்கைகள் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய அமல்கள் அமையப்பெறும். எனவே அமல்களை சரி செய்வதற்கு முன்னால் நம்முடைய அகாயிதுகளை, சித்தாந்தங்களை, கொள்கைகளை சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அதனுடைய கொள்கையிலே நாம் பயணித்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டே அவர்கள் அமைத்து தந்த வழிமுறைகள், அந்த பாட்டைகள், அது நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. நபி அவருடைய காலத்திற்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலத்திலேயும் இல்லாமல் தாபியீன்களுடைய காலத்திலேயும் அதனுடைய கடைசி பகுதியிலே முதல் ஏற்பட்ட ஃபித்னா, அகாயிது விஷயத்தில் ஏற்பட்ட ஃபித்னா தான், குழப்பம்தான். அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஒரு ஃபித்னா, அந்த ஃபித்னா இஅ்திஸால் உடைய ஃபித்னா. இஅ்திஸால் என்று சொன்னால் முஅ்தஸிலா என்று ஒரு கூட்டம். அவர்கள் கலீஃபா மன்சூருடைய காலத்திலேயே உருவாகிவிட்டார்கள். அவர்கள் பகுத்தறிவுவாதிகள். குர்ஆன் ஹதீஸ் ஒரு புறம் இருந்தாலும் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கருத்துக்களை விளங்கக்கூடியவர்கள், அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவர்கள். முதல்ல ஃபித்னா, ஒரு குழப்பம் அல்லாஹ்வுடைய கலாம் விஷயத்திலே ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அதாவது குர்ஆன், இந்த கலாம் என்பது புதியதா பழையதா, படைக்கப்பட்டதா இல்லையா என்ற பிரச்சனை ஆரம்பத்தில் எழுந்தது. நாடே இரண்டாக பிளக்கப்பட்டது. ஒரு கூட்டம், அதிலே உலமாக்கள் எல்லாம் இருந்தார்கள், பெரும் விற்பன்னர்கள் இருந்தார்கள், ஹதீசுக்களை பண்டிதர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் சொன்னார்கள், குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, குர்ஆன் புராதனமானது.
குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம் எப்படி படைக்கப்பட்டது இல்லையோ அதே போன்று குர்ஆனும் படைக்கப்பட்டது அல்ல. இந்த பிரச்சனை மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இதிலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், நாடு கடத்தப்படுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட நாடு கடத்தப்பட்டது இதன் காரணத்தினாலேதான். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தொல்லை கொடுக்கப்பட்டது இதன் காரணத்தினாலேதான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வாட்டி வதைக்கப்பட்டது இதன் காரணத்தினாலேதான். நிறைய உலமாக்கள். இந்த குழப்பம் முதலில் ஏற்பட்டது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவன் யார்? முஅத்தஸிலா. கலீஃபா மன்சூர் முஅத்தஸிலா கொள்கைக்கு உட்பட்டு இருந்தார். ஆட்சி, அரசு அமைப்பு எல்லாமே அதுக்கு தோதுவாக இருந்தது. எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டார்கள். அந்த முஅத்தஸிலா என்பது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த ஒரு கூட்டம். அன்றைக்கு அது முஅத்தஸிலா. இன்றைக்கு எந்த லேபிளாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு 4 இமாம்களை பின்பற்றாதவர்கள், அது நீங்கள் எந்த கூட்டம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, முஅத்தஸிலா என்ற கூட்டம் இல்லையே தவிர அவருடைய கொள்கைகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த குழப்பவாதிகள் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் தௌஹீதுவாதிகள் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, ஜமாத் இஸ்லாமி என்று நீங்கள் சொன்னாலும் சரி, ஜாக்கிர் நாயக்கினுடைய கருத்து என்று நீங்கள் சொன்னாலும் சரி, எல்லா பிரிவுகளுமே சேர்ந்து வலியுறுத்துகின்ற கருத்து முஅத்தஸிலாக்களுடைய கருத்து. பகுத்தறிவின் அடிப்படையிலே மதத்தை, மார்க்கத்தை விளங்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். பகுத்தறிவு என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுத்தறிவு எல்லா நேரத்திலையும் நமக்கு வழிகாட்டுமா? அப்படி வழிகாட்டி இருக்கிறதா? வரலாற்றினுடைய தொடர் எதை சொல்லுகிறது? நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு நேரத்தில் இது சரி என்று சொல்லுகிறது, இன்னொரு நேரத்திலே தவறு என்று சொல்லுகிறது. அறிவனுடைய நிலை அதுதான். எல்லா இபாதத்துகளையும் எடுத்துக் கொள்ளலாம். அறிவின் அடிப்படையிலே வளர்ந்து வந்த ஒரு கூட்டம் தன்னுடைய தாயை கூட விபச்சாரம் செய்வதிலே தவறில்லை என்று சொன்ன கூட்டம். உபைதுல்லாஹ் இப்னு ஹசன் கராவானி என்ற ஒருவர் பகுத்தறிவின் அடிப்படையிலேயே மார்க்க தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டிருந்தவர். அப்துல் ரஹ்மான் இப்னு கராமித் என்பவர் இதே அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கராமித்தா என்று பெயர். தன்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவர் விடுத்த ஒரு தூது என்ன தெரியுமா? என்னுடைய மனதில், என்னுடைய அறிவில் யார் யாரையோ நிக்காக முடித்துக் கொள்ளுகின்றோம். நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய நம்முடைய தங்கை, அக்கா, தங்கச்சி, நம்மை பற்றி புரிந்து கொண்ட ஒரு பெண் நமக்கு சமைத்து கொடுக்கலாம், நமக்கு துணித வைத்து கொடுக்கலாம், நம்முடைய காரியங்களை அவள் செய்யலாம் என்று சொன்னால், அவளோடு உறவு வைத்துக் கொள்வதிலே, நிக்காக செய்து கொள்வதிலே, அவளை புணர்வதிலே என்ன தவறு இருக்க முடியும் என்று என்னுடைய அறிவு சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த கருத்தை ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டது. கராமித்தியாக்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டம். அதே போன்று உபைதுல்லாஹ் இப்னு ஹசன் அவனுடைய கூட்டம். பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு சிந்தித்து பார்த்தால் இதில் என்ன தவறு இருக்கிறது? மனிதன் தன்னுடைய ஆசையை முறையாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். வீட்டுக்குள்ளேயே நம்முடைய பொருள்களை வைத்துக் கொண்டு அடுத்தவனிடத்தில் ஏன் அலைய வேண்டும்?
ஏன் கண்ட கண்ட பெண்களை எல்லாம் போய் பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறாளே. ஒரு நியாயம் சொன்னார். இதையும் கூட நியாயம் என்று கண்டது ஒரு கூட்டம். இன்றைக்கும் அப்படித்தானே. பிரிட்டன்ல ஹோமோசெக்ஸ் ஓரின புணர்ச்சி கூடுமா கூடாதா? தடை சட்டம் கொண்டு வரலாமா அனுமதிக்கலாமா? நீதிமன்றத்திலே பிரச்சனை. நீதிமன்றம் ஒரு பெஞ்சை அமைக்கிறது. இதற்கு ஆய்வு செய்து நீங்கள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று. நீண்ட காலம் நீதிமன்றத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த நீதிபதிகள் உடைய பெஞ்ச் இதை ஆய்வு செய்தது. ஓரின புணர்ச்சி, ஆண் ஆணை புணர்வது, பெண் பெண்ணை புணர்ந்து கொள்வது, ஒருவரை ஒருவர் மணமுடித்துக் கொள்வது, ஆய்வு செய்து பார்த்தால் சிசி என்று ஆரம்பத்திலே சொன்னவர்கள் அக்லா பகுத்தறிவின் அடிப்படையிலே ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு டைரக்ஷன். பகுத்தறிவை வைத்து பார்த்தால் எந்த குற்றமும் இல்லை என்று வருகிறது. என்ன தப்பு? மனிதன் தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு அவன் விரும்புகின்ற வழியிலே அவன் போய் கொள்ளுகிறான். இது ஒரு ஹியூமன் அர்ஜ், மனித உரிமை என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் விரும்பிய வழிக்கு போய் கொள்ளுகிறான். எப்படி அதை தேசிய குற்றமாக கருத முடியும்? ஒரு நாட்டினுடைய சட்டத்திற்கு மாற்றமானது என்று எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்? இப்படி ஒரு கூட்டம். ஆக கடைசியில முடிவு என்ன தெரியுமா? கேட்கிறதுக்கே அசிங்கமா இருக்குது. ஆனால் பகுத்தறிவின் அடிப்படையில் இது தவறில்லை. அந்த சட்டம் பில் பாஸ் ஆன சமயத்தில் பிரிட்டன் பாராளுமன்றம் அதறியது, அதிர்ந்தது. ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அறிவு இப்படித்தான் சொல்லும். அமெரிக்காவினுடைய போர் படைகளில் 1000 பேர் ஓரின புணர்ச்சி செய்தார்கள் என்ற காரணத்தினாலே போர்ப்படையில் இருந்து அவர்கள் நீக்கம் செய்யப்பட்ட போது ஒரு கூட்டம் எழுந்தது. என்ன காரணத்தை வைத்து அவர்களை நீக்குகிறீர்கள்? நம்முடைய படையை வலுப்படுத்த வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்கள் வீரர்கள் இருக்க வேண்டும். என்ன தவறு செய்து விட்டார்கள்? அறிவின் அடிப்படையில் நிரூபியுங்கள். பகுத்தறிவின் அடிப்படையிலே நிரூபிக்க முடியவில்லை. இப்படி எல்லாம் வரலாறு சொல்லுகிறது. நம்முடைய அறிவு, பகுத்தறிவு சில நேரத்திலே வழிகாட்டும், சில நேரத்திலே வழி கெடுத்து விடும். நோன்பு வைக்கிறது நல்லதா இல்லையா? நல்லதுதான். எந்த நாள்ல வேணாலும் வச்சுக்கலாம். திங்கக்கிழமை வைக்கிற நோன்பு செவ்வாய்க்கிழமை வச்சானோ, திங்கக்கிழமை வைக்கிற நோன்பு வெள்ளிக்கிழமை வச்சானோ என்ன தவறு? நோன்பு நோன்பு தானே. அந்த அறிவு சொல்லுகிறது ஈதுடைய நாள் என்றும் நோன்பு வைக்கலாமே, நல்ல நாள் தானே. அந்த அறிவு சொல்லுகிறது வெள்ளிக்கிழமை நாள் நல்ல நாள் தானே, அந்த நாளில் நோன்பு வைக்கலாம் என்று. ஆனா வெள்ளிக்கிழமை நாள் நோன்பு வைக்கிறது மக்ரூஹ்னு ஷரியத்து சொல்லுது. ஈதுடைய நாள் நோன்பு வைக்கிறது ஹராம் என்று ஷரியத்து சொல்லுகிறது. ஒரே செயல் ஒரு நாளில் அது நல்லது, இன்னொரு நாளிலே அது கெட்டது என்றால் இங்கே அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாது. காசு வைத்திருக்கக்கூடியவன் ஃபித்ர் சதகா கொடுக்க வேண்டும், இது மார்க்கம் சொல்லுகிறது. அது பெரியவனாக இருந்தால் என்ன, குழந்தையாக இருந்தால் என்ன, எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்று அறிவு சொல்லுகிறது. ஆனால் ஷரியத் அதற்கென்று சில விதிவிலக்குகளை வைத்திருக்கிறது. எல்லா நேரத்திலையும் ஷரியத் நமக்கு பகுத்தறிவு நமக்கு வழிகாட்டாது. எனவே பகுத்தறிவை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மார்க்கத்தை பின்பற்றுவது என்ற அடிப்படையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் மாறுபடுகிறது. அறிவு தேவைதான். அறிவை டம்மியாக்கி விட முடியாது. குர்ஆன்
ஹதீஸ், அந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து வருகின்ற கருத்துக்கள், இவைகளை விளங்குவதற்கு அறிவு தேவை. அடிப்படை என்ன? வஹீதான் நமக்கு அடிப்படை, குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு அடிப்படை. அது என்ன சொல்லுகிறதோ அதை விளங்குவதற்கு அறிவு வேண்டும், பகுத்தறிவு வேண்டும். ரெண்டுமே சேர்ந்து தேவை என்று சொல்லுகிறது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். முஅத்தஸிலா என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுத்தறிவுவாதிகள் சொல்லுகின்ற கருத்து, ஜினா கூடாதுன்னு சொன்னா கூடாதுதான், கொலை செய்யறது கூடாதுன்னா கூடாதுதான். அது ஷரியத்து வந்து சொன்னாலும் சரி, ஷரியத்து வராம இருந்தாலும் சரி, ஷரியத்து வந்துதான் இதை ஹராம் என்று சொல்ல வேண்டும் என்று இல்லை. மனித அறிவு சொல்லுகிறது கொலை செய்வது கூடாது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வது கூடாது, திருடுவது கூடாது, கொள்ளையடிப்பது கூடாது, கொலை செய்வது கூடாது. அறிவு சொல்லுகிறது. இங்கே ஷரியத்து தேவையில்லை. ஷரியத்தும் அதைத்தான் சொல்லுகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுவோம். ஷரியத் அதற்கு மாற்றம் சொல்லுகிறது என்று சொன்னால் ஷரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கொலை செய்வது கூடாது என்று நாம் தீர்ப்பு சொல்லுவோம். சயின்ஸ் ஒரு கருத்தை சொல்லுகிறது, ஷரியத் வேறொரு கருத்தை சொல்லுகிறது. இந்த ஷரியத்தினுடைய கருத்து சயின்ஸுடைய கருத்துக்கு ஒத்திருந்தால் எடுப்போம், இல்லையானால் எடுக்க மாட்டோம். இது பகுத்தறிவாதிகளுடைய தாவா, அவருடைய வாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, அஷ்அரியாக்கள் என்று ஒரு கூட்டம், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யாருன்னா சுமார் 40 வயது வரை, 40 வயதுக்கும் மேலாக சிறுவயதில் இருந்தே இந்த முஅத்தஸிலா கூட்டத்தில் இருந்தவர்கள், அதற்காக வேண்டி பிரச்சாரம் செய்தவர்கள். அவருடைய நாடி நரம்புகள் எல்லாம் இதே கருத்தும் இதே சித்தாந்தம் ஊறி போயிருந்தது. அபுல் ஹசன் அஷ்அரி அன்னைக்கு உள்ள முஅத்தஸிலீன், அன்னைக்கு உள்ள வஹாபி, கடுத்த வஹாபி, பிரச்சாரம் செய்தார். சம்பவம் நீண்டது, சுருக்கமாக சொல்லுகிறேன். காபத்துல்லாவிலே வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கனவில் கண்டார். 3 முறை கனவில் கண்டதற்கு பிறகு அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். சவுதியை கலக்கியவர், பல லட்சக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களை மாற்றியவர், இதற்காக வேண்டி கிதாபுகளை எழுதியவர், அவரை பின்பற்றக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர். ஆனால் பெருமானாருடைய மனாமுக்கு பின்னால் நபி அவர்களுடைய உபதேசங்களை கேட்டதற்கு பின்னால் இந்த கொள்கையிலிருந்து நான் விலகுகிறேன் என்று முடிவுக்கு வருகின்றார்கள். அவரிடத்திலே சொல்லப்பட்டது, உங்களை பின்பற்றுகின்ற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறார்கள், பொதுவெளியிலே வைத்து பப்ளிக்கிலே நான் செய்தது இத்தனை காலம், 30 ஆண்டு காலங்கள் நான் இந்த கொள்கையில் இருந்து வந்தேன், இப்போது நான் அதை வாபஸ் வாங்கி கொண்டு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அஷ்அரி கொள்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை பகிரங்கமாக நீங்கள் அறிவிக்கின்ற வரை இது சரிப்படாது என்று சொன்னார்கள். அதே போன்று பகதாதுக்கு வந்தார்கள். பகதாதுடைய ஜாமியா மஸ்ஜிதிலே வைத்து திரளான மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியிலே அவர்கள் அறிவித்தார்கள், நான் இதுவரை செய்தது, நான் இதுவரை சொன்னது, நான் இதுவரை பிரகடனம் செய்தது எல்லாமே அசத்தியம், தவறு என்று நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இனிமேல் அதற்கு மாற்றமான கருத்தை நான் இருப்பேன் என்று அங்கே சொல்லி அதற்கு பின்னாலே அவர்களை பின்பற்றக்கூடிய கூட்டத்தினர்கள் திரும்பி வந்தார்கள், சிலர்கள் மறுத்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அபுல் ஹசன் அஷ்அரியை போன்ற ஒரு வஹாபியை அந்த காலத்தில் அதனுடைய அடி ஆழத்திற்கு போய் வந்தவர் யாரையும் பார்க்க முடியாது. இதற்காக வேண்டி பிரச்சாரம் செய்தவர். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய தீனுக்காக வேண்டி நீங்கள் பிரச்சாரம் செய்யாமல் எதையோ பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று கேட்டபோது, இல்லை இல்லை, தீனுக்காக வேண்டித்தான் பிரச்சாரம் செய்கின்றேன் என்று அவர் சொன்னார். அவருடைய கருத்து வேறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்து வேறு. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே,
அபுல் ஹசன் அஷ்அரி அதிலிருந்து மீண்டு வந்தார். அந்த அஷ்அரியாக்குடைய கருத்து என்ன? இதுக்கு நேர் மாற்றமான ஒரு கருத்து. கொலை, கொள்ளை, விபச்சாரம் இது போன்ற ஹராமான காரியங்கள் ஷரியத் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையிலேதான் விளங்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இங்கே பகுத்தறிவுக்கு வேலை இல்லை. ஷரியத் என்ன சொல்லுதோ அதுக்கு தான் முக்கியத்துவம். முஅத்தஸிலாக்கள் சொன்னதுக்கு நேர்மாற்றமான கருத்து. இதற்கிடையில் மாத்துரிதிய அபூ மன்சூர் மாத்துரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றக்கூடிய ஹனஃபியாக்கள் எல்லாம் மாத்துரிதிகள் தான், நாமெல்லாம் மாத்துரிதிகள் தான். அப்படின்னா மாத்துரிதி இமாம் அபூ மன்சூர் மாத்துரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சட்டங்களை தழுவித்தான் தன்னுடைய கொள்கையை அமைத்து தந்திருக்கின்றார்கள். நாம் எல்லாம் ஹனஃபியாக்கள் என்று சொல்லுகின்றோம், மாத்துரிதியாக்கள் என்றும் சொல்லலாம். அஷ்அரியாக்களுக்கு நாம் அவ்வளவு மாறுபட்டவர்களும் அல்ல. நாம் இதை விளங்கி வைக்க வேண்டும். இந்த அஷ்அரியாக்களும் மாத்துரிதியாக்களும் ஒரு கருத்திலே ஒன்றுபட்டவர்கள். எந்த கருத்திலே? பகுத்தறிவை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை முழுமையாக விளங்காது என்ற கருத்தில் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டவர்கள். மாத்துரிதியாக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? வெறும் பகுத்தறிவை மட்டும் வைத்து மார்க்கத்தை விளங்காதே, ஷரியத்தை விளங்கு, அந்த ஷரியத்தை விளங்குவதற்கு பகுத்தறிவை பயன்படுத்து. இந்த ரெண்டும் வேண்டும். இவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு டாக்டர் ஒரு மருந்து, ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த மருந்துக்குள்ளே அவர் ஷிஃபாவை வைக்கவில்லை, அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கிறான். இதிலே ஷிஃபா இருக்கிறது என்று அவர் காட்டி கொடுக்கிறார். இதிலே, இந்த மருந்திலே உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் டாக்டர் வந்து இதிலே ஷிஃபா இருக்கிறது என்று காட்டுகிறார். அவர் ஷிஃபாவை கொடுக்கவில்லை, டாக்டர். இதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளிலே நன்மை தீமைகளை, ஹலால் ஹராமை தீர்மானிக்கும் போது இது நல்லது, இது கெட்டது, இது ஹலால், இது ஹராம் என்று தீர்மானிப்பதற்கு ஷரியத் வந்து சொல்லுகிறது இது நல்லது, இது கெட்டது. ஆனால் ஷரியத்தே அதை உற்பத்தி செய்யவில்லை. ஷரியத்தே அதை உற்பத்தி செய்யவில்லை. ஹராமாக இருந்தது, தவறாக இருந்தது, அநியாயமாக இருந்தது, ஆபாசமாக இருந்தது, அதை ஷரியத் வந்து வெளிப்படுத்தியது. இதிலே மோசத்தனம், இதிலே தவறு இங்கெங்கே இருக்கிறது. ஷரியத் வந்து சொன்னது. எப்படி ஒரு டாக்டர் இதிலே ஷிஃபா இருக்கிறது என்பதை சொல்லுகிறாரோ அதே போன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாத்துரிதியாக்களுடைய அடிப்படையிலேதான் ஹனஃபி மதுஹப் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாலிகி இமாமுடைய கருத்துக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஷ்அரியாக்களுடைய கருத்தை உள்வாங்கி அதன் அடிப்படையில் செயல்படுகின்றார்கள். சொல்ல போனால் இந்த முஅத்தஸிலாக்களுக்கு எதிராக மாத்துரிதியாக்கள், அஷாயிராக்கள், அதற்கு கீழே இந்த 4 மதுஹப்களும் இருக்கின்றன. இந்த 4 மதுஹப்களும் வெறும் அறிவை வைத்து எந்த முடிவுக்கும் வர முடியாது. அறிவு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் வேலை செய்யும், அதற்கு மேல வேலை செய்யாது. தங்கம் வெள்ளி நிற்கிறதுக்காக வேண்டி ஒரு பௌதீக தராசு ஒன்று நகைக்கடையில பார்த்திருப்பீங்க. அந்த முள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவு தான், ரொம்ப நுணுக்கமானது, ரொம்ப மிருதுவானது. அதுல தங்கம் வெள்ளியை அளக்கலாம், கிராம் கணக்கு தான். 50 கிலோ அரிசி மூட்டை கொண்டு போய் அது மேல வச்ச, அதுல கொண்டு போய் விறகு வச்சு நிறுத்த என்ன ஆகும்? முள்ளு ஒடியும், வேலை செய்யாது. இதுதான் அறிவு. ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அந்த அறிவு வேலை செய்யும், அதற்கு மேல் டாட்டா காட்டி விடும். இதுவரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
எனவே பகுத்தறிவை அடிப்படையாக வைத்தோ சயின்ஸை அடிப்படையாக வைத்தோ நம்முடைய ஷரியத்தை நாம் விளங்குவது அபத்தமானது என்பதை நாம் தெளிவாக விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் ஹஜ்ஜனுடைய காரியங்களை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுக்கு கல்லை எறிந்தார்கள் என்றால், நீ எந்த ஷைத்தானுக்கு கல் எறிகிற? அறிவு சொல்லு. ஏதோ ஒரு காலத்துல அவங்க எரிஞ்சாங்களா, இந்த கிறுக்கு பையன் இவனும் போய் கல் எறிஞ்சிட்டு இருக்கிறான், ஷைத்தானையும் காணும் ஒன்னையும் காணும், இவன் போய் கல் எறிஞ்சிட்டு இருக்கிறான், இதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வருதா? அவங்க தண்ணி வேணும்னு சொல்லி அங்கி இங்கி ஓடனாங்க. ஹாஜரா அம்மா அவங்க தண்ணி தேவைக்காக வேண்டி அவங்க போனாங்க. இவையா அங்கி இங்கி ஓடுறான், அறிவு ஒத்து வருதான்? அறிவு ஒத்துக்கல. மதீனாவுக்கு போனதற்கு பிறகு வஹலத்தும் மதீனாவுடைய காய்ச்சல் அவர்களை பலகீனமாக்கி விட்டது என்று கிண்டல் அடித்தார்கள் சஹாபாக்களை பார்த்து. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோளை உயர்த்தி நல்ல ஆஜானுபாகுவாக வாலிபனை போன்று நீங்கள் நடங்கள் என்று சொன்னார்கள். எனவே ரம்லு செய்கின்றோம். சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பை காட்டி ரம்லு செய்கின்றோம். அவங்க சொன்னாங்க, அந்த காலத்துக்கு தோல்வா தெரிஞ்சு இவன் ஏன் ரம்லு செய்யறான்? சும்மா நடந்துட்டு இருக்க திடீர்னு ஓடுறான், திடீர்னு குதிக்கிறான், அறிவு ஒத்து வர மாட்டேங்குது. அப்ப இவனுடைய அறிவு தவாஃபை மறுக்கிறது, தவாஃபினுடைய சில வேலைகளை மறுக்கின்றது, தவாஃபினுடைய ஹராமை மறுக்குகிறது. இவனுடைய அறிவு மினாவிலே கல்லறிவதை மறுக்கிறது. இவனுடைய அறிவு சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சஹீ செய்வதை மறுக்கின்றது. சொல்ல போனால் ஹஜ்ஜினுடைய கிரியைகள், பகுத்தறிவுவாதிகள் இதனால் தான் ஹஜ்ஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. போலாம், போயிட்டு வரலாம், சும்மா அப்படியே ஒரு டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரலாம், போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், பார்க்க வேண்டிய இடங்கள் தான், இஸ்லாம் வளர்ந்த இடங்கள், இஸ்லாம் உயர்ந்து வந்த இடங்கள் எல்லாம் பார்க்கலாம், தப்பில்லை, போலாம். இப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர இது கடமை அது கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக போக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? பகுத்தறிவு அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் அங்கதான் போய் தொழுகணுமா? நாம் அறிவை சில நேரங்களில் ஒதுக்கி வைக்க வேண்டும். 1,00,000 சவாபு பைத்துல்லாவிலே காபத்துல்லாவிலே ஹரமிலே தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 சவாபு ஷரியத்து சொல்லுகிறது. ஆனால் அதே ஷரியத்து, அதே அல்லாஹ் இங்கிருந்து விட்டுட்டு அரஃபால போய் தங்கு, அங்க போய் முகர தொழுகு, அஸ்ர தொழுகு, அங்க போனா 1,00,000 சவாபு கிடைக்காது. இவன் சொல்றாங்கிறதுக்காக நாம ஏன் போகணும்? நம்முடைய அறிவு சொல்லுகிறது இங்கேயே இருக்கலாம். ஹரம் ஷரீஃப்ல இந்த அறிவு இங்கே வேலை செய்கிறதா? இங்கே 1,00,000 சவாபு கிடைக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு மினால போய் எங்கேயாவது ஒரு காட்டுல எங்கேயாவது ஒரு டேரா போட்டு அதுக்கடியில போய் தங்கி இருக்கிறைய அறிவு ஒத்துக்குதா? அறிவு ஒத்துக்கல. ஆனா செய்யணும். அறிவு சில நேரத்திலே வழிகாட்டும், சில நேரத்திலே நம்மை தவறிலே ஆழ்த்திவிடும் என்பதற்காக வேண்டி உதாரணங்களை சொல்லுகின்றேன். ஷரியத்து தான் நமக்கு உரைகள், ஹலால் ஹராமை தீர்மானிக்கக்கூடியது, நன்மை தீமைகளை தீர்மானிக்கக்கூடியது வஹீதான், குர்ஆன் ஹதீஸ் தானே தவிர இந்த அறிவு அல்ல. அறிவு வேண்டும், இதை விளங்குவதற்கு அறிவு வேண்டும். இதுதான் நம்முடைய கருத்து. அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போனால் இவன் சொல்றது தவறு, அவன் சொல்றது தவறு, இவன் சொல்றது தவறு, ஒரு நேரத்துல ஒண்ணு சரியும்பா, ஒரு நேரத்துல வேற ஒண்ணு சரியும்பா. எலிக்கறி திங்கலாமா? சரியத்துல அப்படியெல்லாம் ஒண்ணு தப்பெல்லாம் ஒண்ணு இல்லை, எலிக்கறி திங்கலாம். ஏன்னா இவனுடைய ஆய்வு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆய்வு செய்யறான், ஐயா எலிக்கறி திங்க கூடாதுன்னு அறிவு சொல்லுது, ஆய்வு வேற ஒரு ஆய்வு. ஒரே வாய் இந்த நேரத்துல சொல்லுது அது கூடாது இல்லை, அதே வாய் இன்னொரு நேரத்துல சொல்லுது அது கூடும். அவ கூடும் கூடாது என்று தீர்மானிக்கின்ற உன்னுடைய உரைகள் ஷரியத் அல்ல, உன்னுடைய அறிவு. அதனால் தான் தடுமாறுகிறது. சாமிக்கு படைக்கின்ற படையல்கள் சாப்பிடுறது கூடாது,
தந்திரி சோறு சாப்பிடுறது கூடாது ஒரு காலத்துல. இப்ப அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஆதாரம் இருக்கு. மந்திரிப்பது கூடாது, பில்லி சூனியம் கூடாது. ஆனா மந்திரிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு இப்ப தெரியுது. ஒரு காலத்திலே கூடாது, இன்னொரு காலத்திலே கூடும். கேட்டா ஹனபியாக்கள், அபு ஹனீஃபா, ஷாஃபி இமாம் இவங்கெல்லாம் ருஜு ஆனாங்கல்ல, கருத்தில் இருந்து வாபஸ் வாங்கினாங்கல்ல, அது மாதிரி தான் இது. எதுக்கு எதை கொண்டு போய் ஒப்பிடுறாங்க? அவர்களுக்கு ஹதீஸ் கிடைக்கவில்லை, அல்லது ஹதீஸை பற்றிய தரம் கிடைக்கவில்லை. எப்ப தரம் கிடைத்ததோ அப்பொழுதே மாறிவிட்டார்கள். இது அவர்களுடைய நிலைப்பாடு. இங்க ஹதீஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு பகுத்தறிவை வைத்தே முடிவு செய்கின்ற போது அந்த பகுத்தறிவு ஒரு நேரத்திலே கூடும் என்று சொல்லுகிறது, பர்த்டே கொண்டாடுவது கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு நேரத்திலே ஒரு மகிழ்ச்சிக்காக வேண்டி பர்த்டே கொண்டாடிக்கலாம், அதை சொல்லுகிறது. இதே அறிவுதான். இங்கெல்லாம் ஷரியத்தை வைத்துக் கொண்டு ஆய்வு செய்கின்றார்களா, ஷரியத்தை ஓரமாக வைத்துக் கொண்டு ஆய்வு செய்கின்றார்களா? ஷரியத்து ஓரமாக வைத்து விட்டு அதை புறக்கணித்து விட்டு பகுத்தறிவை வைத்து முடிவு செய்கின்ற போது இப்படியும் வரும் அப்படியும் வரும். எங்க போய் எதை கொண்டு போய் சேர்க்கிறான்னு தெரியுமானே. பைத்தியகாரத்தனமா இருக்குது. பள்ளிவாசல்ல வச்சு கயிறு எடுத்து விளையாடுறான். இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 புடி ஈடு பள்ளிவாசலுக்குள்ள. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்கள் விளையாண்டாங்க, பள்ளிவாசல்ல விளையாண்டாங்களா? ஹதீஸ் எடுத்து பார்த்தா தெரியும். பள்ளியினுடைய வெளிப்பகுதியில் அது எதுக்காக வேண்டி? போர் பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி. அஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின் ஷரியத் சொல்லுகிறது, வஹி சொல்லுகிறது. போருக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அம்பு எறிவது, ஈட்டி எறிவது, வாள் வீசுவது, யாரிடத்தில் எப்படி எதிர்கொள்வது, எப்படி தப்பித்துக் கொள்வது, இது போர் பயிற்சிகள். போர் பயிற்சிக்கு நீங்கள் தயாராகுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் அடிப்படையிலே ஹபஷி சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த நேரத்தில், சிறுவர்கள் அல்ல, அவர்கள் வாலிப வயதை நெருங்கி கொண்டிருந்த தருணம் அது, விளையாடி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வேடிக்கை பார்த்தார்கள். இந்த வரலாறு உள்ள விளையாடி பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு கையில் இழுக்கிறதுக்கு இது ஆதாரமா எடுக்க முடியுமா? அறிவு சொல்லுகிறது. இதே அறிவு இன்னும் சில நாள் கழிச்சு இது தவறு என்று சொல்லும். 2வது அல்ல, 3வது ஒன்று வரும், 4வது ஒன்று வரும். காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதன் பலதரப்பட்டவன், அவனுடைய அறிவுகள் பலதரப்பட்டது. எனவே ஒவ்வொரு மனிதனும் வருகின்ற போது ஒவ்வொன்றையும் சொல்லுவான். தங்கச்சி ஏன் நிக்காம முடிக்க கூடாதுன்னு கேட்டது இந்த அறிவுதான். தாயை புணர்வது ஏன் கூடாது என்று கேட்டது இந்த அறிவுதான். ஓரின புணர்ச்சி கூடும் என்று சொன்னது இந்த அறிவுதான். ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் நிக்கா முடித்துக் கொள்வது கூடும், இது மனித உரிமை என்று சொன்னது இந்த அறிவுதான். இதெல்லாம் சரியான வழிகாட்டலா? இதெல்லாம் நம்மை வழிகெடுத்து விடும் இந்த அறிவு, பகுத்தறிவு என்பது. எனவே அதை ஒரு லகாமிட்டுக் கொண்டு அதை குறிப்பிட்ட வழித்தடத்திலேயே அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஷரியத்து வேண்டும், அதுதான் கொண்டு செல்லும். இல்லை என்று சொன்னால் அது எதையெல்லாம் மறுக்கிறதோ அதையெல்லாம் நாமும் மறுப்போம். மந்திரி சுட்டா ஒப்புன்னு ஊதுறோம்னா நல்லா இருக்குங்கிறான், ஒத்துக்க முடிய மாட்டேங்குது, அறிவு ஏத்துக்க மாட்டேங்குது. பகுத்தறிவு சொன்னது இதுதான். பகுத்தறிவின் அடிப்படையிலே பார்த்தால் மந்திரிச்சா நோய்க்கு சிவா கிடைக்குதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் அறிவுக்கு அடிப்படையில இல்லை. ஆனா ஹதீஸ்ல இருக்குதுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, ஆகையினால் அந்த ஹதீஸ் எடுக்க மாட்டோம். எல்லாம் முத்தஸிலாவுடைய கொள்கை. ஒப்புன்ன உடனே எப்படி போகுங்கிறான். அத்தாவுல்லா ஷா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய பிரசங்கிவர், அருமையான பேச்சாளர்.
அவர் வடநாட்டில் வாழ்ந்து வந்தவர். ஒரு இடத்திலே ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு ஓதி பார்த்து விட்டு வருகிறார். இது போன்ற சில பகுத்தறிவாதிகள் தான் என்ன அங்க போய் ஓதி விட்டு வர்ற, என்ன ஓதி விட்டா சரியாயிருமா விவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் ஒண்ணு பேச, இவங்க ஒண்ணு பேச, ராத்திரி நேரம் பிரச்சனை பெருசாயிடுச்சு. தடத்த விட மாட்டேங்கிறாங்க, வழிமறிக்கிறாங்க. இவங்கள பதில் சொல்லிட்டு போறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கூட்டம், இவங்க பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க கடுமையா திட்டி விட்டாங்க, கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே கையங்காலையும் சுருட்டிட்டு அடிக்க வந்துட்டாங்க. என்னடா பேசுற, என்ன வார்த்தை பேசுற, கொஞ்சம் நெல்லு. நான் உங்களை அடிச்சனா? நானு அடிக்கல. வேற ஏதாவது தாக்கன்னா, சுட்டனா, ஏதாவது ஒண்ணு இல்லை. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த ஒரு வார்த்தையில உங்க உடம்பு ரத்தம் சூடேறி கோபம் வந்து என்னை அடிப்பதற்கு நீங்கள் வருகின்றீர்களே, இந்த அளவுக்கு உங்களை ஆளாக்கியது எது? வார்த்தை தானே. அந்த வார்த்தையை நான் உங்களுடைய தலையில இறக்கன்னா, நான் அந்த வார்த்தையை உங்கள் மீது சுமத்தினேனா? நான் பாட்டுக்கு என் வாயில சொன்னேன், நீங்க ஏன் இப்படி கலவரம் அடைகிறீங்க? அப்ப என்னுடைய ஒரு தனி மனிதனுடைய வார்த்தையினால் உங்களுடைய உடலிலே இந்த கோபம், கண்ணிலே சிவப்பு, ரத்தத்திலே சூடு, இதெல்லாம் வருவதற்கு என்னுடைய வார்த்தை காரணமாக இருக்கும் என்று சொன்னால், அண்ட சராசரங்களை படைத்து அருமையான அல் குர்ஆனை வழங்கிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய வார்த்தைக்கு என்ன பவர் இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று சொன்ன உடனே வழிவிட்டாங்க, போயிட்டார். இதுவும் பகுத்தறிவுதான் என்பதற்கு சொல்ல வருகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதிலே ஒரு ஷிஃபாவை வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸின் வழியாக சொல்லி இருக்கின்றார்கள். அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி விஷத்தை இறக்கியதற்கு ஆதாரம் இருக்கிறது. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஒரு பெண் பேய் பிடித்து முகம் மஞ்சளாக இருந்ததை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு முஅவ்விதாத்துகள் ஓத வேண்டும், பாதுகாப்புக்காக வேண்டி மந்திரிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஹதீஸ் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல வழிகளிலே ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற போது இந்த பாதுகாப்புக்குரிய குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் எல்லாம் ஓதி தங்களுடைய உடம்பிலே தடவிக் கொள்வார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது. சஹாபாக்கள் செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இது அறிவின் அடிப்படையிலே சிந்தித்து பார்த்தால் நமக்கு அது வேலை செய்யாது. இதே ரூட்ல போனா செய்வனையும் அதுதான். எவனோ ஒருத்தன் செய்வனை வச்சா அவன் கை போச்சு கால் போச்சு, இது என்னையா இது கதை விடுறீங்க? பகுத்தறிவு ஒத்துக்க மாட்டேங்குது, பகுத்தறிவு ஒத்துக்கொள்ளாது. ஆனால் ஷரியத்திலே அதற்கு வழிவகை உண்டு. குல்லவுல் பரப்பில் ஃபலக்கும் குல்லவுல் பரப்பில் நாசும் இறங்கியதற்கான காரணம் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்வனை வைத்தார். பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டிய குல்லவுல் பரப்பில் ஃபலக்கை ஓதுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது வேலை செய்கிறது, ஆனால் நம்முடைய அறிவுக்கு அது ஒத்து வராது. அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்ற காரணத்தினாலேதான் பல கருத்தை புறக்கணிக்கிறார்கள். மோஜிசாத்துகளை புறக்கணிக்கின்றார்கள், கராமத்துகளை புறக்கணிக்கின்றார்கள். என்னையா கதை விடுறாங்க, திடீர்னு அப்படி இந்த விரல் இருந்து தண்ணி வந்துச்சா, எல்லாரும் உதவு செஞ்சாங்களா, 1500 பேர் உதவு செஞ்சாங்கன்னா என்ன அறிவு ஒத்துக்குதான்? அறிவில்லாதவெல்லாம் இதெல்லாம் ஏத்துக்குவோம். நம்ம அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அப்ப அதுக்கு வேற கருத்து, அதை திருத்தி வேற எங்கேயாவது சுத்தி வளைச்சு அதுக்கு கருத்து சொல்ல பார்க்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தடி எடுத்தாங்க, வறண்டு போன ஒரு கல்லுல அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே 12 பக்கம் பீரிட்டு வருகிறது. 12 கபீலாக்கள், அந்த கூட்டத்தினர்கள், அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டார்கள் சொன்னா ஒத்து வர மாட்டேங்குது. அப்ப அதுக்கு வேற ஒரு கருத்தை சொல்றாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ணியில போனாங்க. நதியில போயிட்டு இருக்கும் போது அவங்க பாலமாக மாறிச்சு, அவங்க போயிட்டாங்க. ஆனா இவங்க மாட்டிக்கிட்டாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் இந்த வேலையை செஞ்சான். இது மோஜிசா. பகுத்தறிவை வைத்து சிந்திக்காது. ஆனா இவன் பகுத்தறிவை வச்சு சிந்திக்கிறான். என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அந்த தண்ணி கடுமையான பனிமூட்டம் இருந்ததுனால பனிக்கட்டி பாறையாக மாறி இருந்தது. அந்த பாறையில அவங்க நடந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால சூரியன் உதிச்சு வெயில் வந்து அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உறைஞ்சதுக்கு பின்னால ஃபிரௌன் வந்தா தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான். இது என்னமோ ஃபிரௌன் லேட்டா வந்ததுனால அவங்க மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரியும், அல்லாஹ்வுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியும் கொண்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் முஅஜிசாவை இறக்கி வைக்கிறான். ஒரே தண்ணீர் ஒருவனை காப்பாற்றியது, ஒருவனை மூழ்கடிக்க செய்தது. இது அல்லாஹ்வுடைய குதிரத் என்பதைத்தான் அங்கே விளங்க வேண்டும். இங்கே பகுத்தறிவை ஓரமாக வைத்துவிட்டு சிந்தித்துப்பார். அக்ரக்னா ஆல ஃபிர்அவுன் வ அன்தும் தன்துரூன். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, ஃபிர்அவுனை நாம் தான் மூழ்கடித்தோம். எந்த தஃசீர்ல யாரு சொன்னது? அவங்க முதல்ல போயிட்டாங்க, இவங்க சூரியன் உதிச்சதுக்கு பின்னால உருகனதுக்கு பின்னால வந்தாங்க. ஆதாரம் எங்க இருக்கு? அத்பஹு ஃபிர்அவுன் வ ஜுனூதுஹு வ அத்ரகஹுல் அர்கு. குர்ஆனுடைய ஆயத்தை பாருங்க, ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாலேயே தொடர்ந்து வந்தான். அப்படிதானே காட்டுது குர்ஆன். அத்பஹங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அத்ரகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இல்லாத பொல்லாததை எல்லாம் சுற்றி வளைச்சு அறிவுக்கு தோதுவா கொண்டு வர்றதுக்காக வேண்டி மோஜிசாக்கள் கராமத்துகளை எல்லாம் மறுக்கிற இந்த வேலை இந்த பகுத்தறிவை நம்புவதால் ஏற்படக்கூடியது. பெருமானாருடைய மோஜிசாக்கள் எத்தனை மோஜிசாக்கள், சில இடங்கள் ஒத்து வர்றதில்லை. நம்மை பொறுத்தவரையில் நமக்கு மோஜிசாக்கள் அல்லாஹ் காட்டி கொடுக்கிற குதிரத்தை எண்பித்து காட்டுகின்ற சில வேலைகள். அதனடி அது நபிமார்களுக்கு ஏற்பட்டால் முஅஜிஸா, வலிமார்களுக்கு ஏற்பட்டால் கராமத்து. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்ல, பொதுவான ஒரு கருத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, அதை மீண்டும் சொல்லுகின்றேன். அதாவது காரணம் காரியம் ரெண்டையும் ஒன்றாகவே சேர்த்து படைக்கிறான் அல்லாஹ். முஅத்தஸிலாக்களுடைய கருத்து கொஞ்சம் கவனிச்சாதான் வழங்குவது. காரணம் காரியம் ரெண்டையும் ஒன்றாகவே ஒரே படைப்பாகவே அல்லாஹ் சேர்த்து படைத்தான். அப்படின்னா நெருப்பு இருக்குது, நெருப்புல சுடக்கூடிய தன்மை இருக்குது. நெருப்பு தனியாகவோ சூடு தனியாகவோ ரெண்டு படைப்பா அல்லாஹ் படைக்கல. நெருப்பு தான் சூடு, சூடுதான் நெருப்பு, ஒரே படைப்பு. இது முஅத்தஸிலாக்களுடைய கருத்து. அஷாயிராக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த அஷாயிராக்களும் மாத்துரீதியாக்களும் ரெண்டு பேருமே சுன்னத்துல் வல் ஜமாஅத் அடிப்படையில் உள்ளவர்கள். அஷாயிராக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? ரெண்டும் வெவ்வேறு, அது வேற இது வேற, சூடு வேற நெருப்பு வேற. தேவைப்பட்டால் அல்லாஹ் இதை பொருத்துவான். இது அவங்களுடைய கருத்து. அஷாயிராக்கள் அபுல் ஹஸன் அஷ்அரி அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். மாத்துரீதியாக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், ஹனஃபியாக்கள், மாலிகியாக்கள், இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இந்த காரணம் காரியமும் ரெண்டும் ஒரே படைப்பு தான். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாமல் அது தொடர்பு கொள்ள முடியாது. ரெண்டும் ஒன்றுதான். எங்கே நெருப்பு இருக்குமோ அங்கே சூடு இருக்கும். அது ரெண்டும் வெவ்வேறு அல்ல. ஆனால் அல்லாஹ் நினைத்தால் அதை தொடர்பு படுத்துவான், இல்லையானால் தொடர்பு படுத்த மாட்டான். அல்லாஹ் நினைத்தால் தொடர்பு ஏற்படுத்துவான் என்ற கருத்து அஷ்அரியாக்களிடத்திலையும் இருக்கிறது, மாத்துரீதியாக்களிடத்திலையும் இருக்கிறது. இதுதான் சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய கருத்து.
எனவே நாம் சொல்லுவோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தூக்கி நெருப்பு கொண்டத்துல போட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த கரிக்கின்ற தன்மையை பிடுங்கிக் கொண்டார். எங்க நெருப்பு இருக்குமோ அங்க சூடு கரிக்கும் தன்மை இருக்கும். ஆனால் அல்லாஹ் தேவைப்பட்டால் அதை வைப்பான், தேவைப்பட்டால் அதை எடுத்துக் கொள்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட நேரத்திலே கூனு பர்தன் வ ஸலாமுன் அலா இப்ராஹிம் என்று உத்தரவிட்டான். அந்த நெருப்பு குளிர்ந்த பூஞ்சோலையாக மாறியது. கத்திக்கு அறுக்கின்ற சக்தி அல்லாஹ் தந்திருக்கின்றான். கத்தி இருக்குது, அறுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அறிவு ஒத்துக்க மாட்டேங்குதுங்கிறதுக்காக வேண்டி அதை மறுக்க முடியாது. கத்தி இருக்கும், ஆனால் அறுக்கின்ற நேரத்தில் அது வேலை செய்யாமல் அதனுடைய சக்தியை பிடுங்குகின்ற சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தார்கள், மகனை அறுத்தார்கள். கத்தி முன்னையானதே தவிர கத்தி அறுக்கவில்லை. காரணம், அதனுடைய அறுக்கும் தன்மையை அல்லாஹ் பிடுங்கி விட்டார். சுன்னத் வல் ஜமாஅத் இப்படித்தான் விளங்குகிறது. ஓடுகின்ற தண்ணீருக்கு ஓடுகின்ற தன்மை உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போன சமயத்தில் அந்த ஓடுகின்ற தன்மையை கொடுத்தார், நிறுத்தினான். ஃபிரௌன் வருகின்ற போது அந்த ஓடுகின்ற தன்மையை அதற்கு கொடுத்தான். அல்லாஹ் நினைத்தால் கொடுப்பான், நினைத்தால் எடுப்பான். அவன் சர்வசக்தன். நெருப்பாகட்டும், நீராகட்டும், இவைகளெல்லாம் காரணங்கள். காரணம் இருந்தால் காரியம் இருக்க வேண்டும். சர் ஐசக் நியூட்டனுடைய கருத்து, அல் இல்லத்து லா ததகல்லஃபு அனில் மஅலூம். காரணம் இருந்தால் காரியம் நடக்க வேண்டும். நியூட்டனுடைய கருத்து, சயின்ஸினுடைய கருத்து. நெருப்பு இருக்குது, சுடல கரிக்கல, ஒத்துக்க முடியாது. அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, புறக்கணிக்கிறான். தண்ணி இருக்குது, மூழ்கடிக்கல, அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, புறக்கணிக்கிறான். கத்தி இருக்குது, அறுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா ஒத்துக்க முடியாது, அறிவு ஏற்றுக்கொள்ளல, புறக்கணிக்கிறான். எனவேதான் சொல்லுகின்றோம், ஒரு காரணம் இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய காரியம் அதோடு சேர்ந்து இருந்தாலும் அல்லாஹ் விரும்பினால் அதை தொடர்பு படுத்துவான், அல்லாஹ் விரும்பினால் தொடர்பு படுத்த மாட்டான். விஷத்தை குடிச்சாலும் சரியே, அந்த விஷம் உன்னை கொல்லாது, கொல்லுகின்ற விஷம் தான். ஆனால் நீ குடித்தால் உன்னை அது கொல்லாது என்றால் அல்லாஹ்வுடைய ஆட்டம் இருந்தால் கொல்லும், இல்லையானால் கொள்ளாது. இந்த அறிவு ஜீவிகள் என்ன சொல்றான், இது இல்லையாது, கத்தி வெட்டத்தானே செய்யும், அருவான்னு சொன்னா அது வெட்டத்தானே செய்யும், பாய்ஷன் அப்படின்னு சொன்னா ஆளை கொல்லத்தானே செய்யும். இதுதான் பகுத்தறிவு. ஆம், பகுத்தறிவு அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் சில நேரங்களிலே அதை அல்லாஹ் எடுத்து விடுவான். விஷம் இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விஷத்தை குடித்தும் கூட அது வேலை செய்யவில்லை. எனவே ஷரியத்தை நாம் பார்க்க வேண்டும், அதை பகுத்தறிவோடு அணுக வேண்டும் என்பதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து. இதன் அடிப்படையிலே நிறைய சட்டங்கள், இதன் அடிப்படையிலே நிறைய பிரச்சனைகள். இந்த முஅத்தஸிலாவுடைய ஒரு கருத்து, பெரும்பாவம் செய்யக்கூடியவன் காஃபிரா போயிட்டான், முஸ்லிமா இருக்க முடியாது. ஜினா செஞ்சிட்டான், அவன் முஸ்லிம் அல்ல. கொலை செஞ்சிட்டான், அவன் முஸ்லிம் அல்ல. தற்கொலை செஞ்சுக்கிட்டான், அவன் முஸ்லிம் அல்ல. திருடிட்டான், கொலை செஞ்சிட்டான், கொள்ளை அடிச்சுட்டான், அவன் முஸ்லிம் அல்ல. ஹவாரிஜிகள் முஅத்தஸிலாக்கள் ரெண்டு பேருமே இதுல கூட்டு. சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து, ஹராமான காரியங்கள், ஜினா, கொலை, கொள்ளை, திருடு, அநியாயம், அக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஷிர்க் குஃப்ரை தவிர அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், அவன் தௌபா செய்தால். இல்லையானால் அவன் நரகவாசியாகவே மூத்தாகுவானே தவிர, நரகத்தில் போவானே தவிர அவன் காஃபிர் அல்ல, பாவியான ஒரு முஸ்லிம். ஃபாசிக் என்று அந்த அரபியிலே சொல்லுவோம்.
பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம் என்றால் அவன் காஃபிரா? தற்கொலை செய்யக்கூடியவனுக்கு ஜனாசா தொழுகைப்பது கூடாது என்று சொல்லுகின்ற கருத்தும் இதன் அடிப்படையில் வந்ததுதான். ஏனென்றால் அவன் பாவி, அவன் காஃபிர். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து இந்த ஃபாசிக், இந்த பாவி முஸ்லிம் தானே தவிர, பாவியான முஸ்லிமே தவிர, மூமினே தவிர அவன் காஃபிர் அல்ல. முஸ்லிமாக இருந்தால் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கு தொழுக வைக்கலாம். தண்டவாளத்துல தலை வச்சு செத்து போயிட்டான் அல்லது தூக்கல தொங்கிட்டான், எப்படியோ ஆக தற்கொலை செய்தவன் மூமின் தான். இது சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து. அதற்கு ஒரு ஹதீஸையும் சொல்லி முடிக்கின்றேன். முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அவருடைய நெருங்கிய நண்பர் அவரும் ஹிஜ்ரத் போனார். மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால அவருடைய உடல் நல கெட்டுருச்சு. உடல் நல கெட்டுருச்சுன்னு சொன்னா உடல் முழுவதும் சூடு ஏறிடுச்சு. அங்குள்ள கிளைமேட் ஒத்து வரல. அதனால அவரால் தாங்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கத்திய, அதாவது கத்தின்னு சொன்னா அதனுடைய முனைகள் எல்லாம் ரம்பத்தை போன்று இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கத்தியை எடுத்து தன்னுடைய விரல்களை வெட்டி கொண்டார். விரல் கணுக்களை எல்லாம் வெட்டி கொண்டார். ரத்தம் கடகடன்னு ஓடு. அதிலேயே அவர் மௌத்தாயிட்டார். அவரை கனவில் காணுகிறார் துஃபைல் இப்னு அம்ர் தௌசி. இவர் ஒரு பெரிய நல்ல வைத்தியர், துஃபைல் இப்னு அம்ர் தௌசி. இந்த துஃபைலுக்கு இவர் மௌத்தானதனுடைய கவலை இருந்து கொண்டே இருந்தது. உற்ற நண்பனை இழந்து விட்டோமே என்று கனவு கண்டிருக்கிறார். அப்போது அவருடைய நண்பர் அழகான தோற்றத்தில் இருக்கிறார், சந்தோஷமான நிலையில் இருக்கிறார், சிரித்த முகத்தோடு காணப்படுகின்றார். பார்த்து என்னப்பா இப்படி போயிட்டீங்கன்னு சொல்லும் போது எப்படி இருக்கிற என்று விசாரிக்கும் போது அல்லாஹ் என்னை நல்ல நிலையில் வைத்திருக்கின்றான், எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான். காரணம் நான் முஸ்லிம் ஆகி ஹிஜ்ரத் நபி அவர்களுக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததனால் அல் ஹிஜ்ரத்து ஹஜிமு மாக்கான கபலோ, ஹிஜ்ரத் எல்லா பாவத்தையும் அழிச்சிரும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். இது என்ன கையில பேண்டேஜ் மாதிரி தெரியுது? அப்பதான் சொன்னாங்க, மறைச்சு வைக்கிறைய என்ன அதுன்னு கேட்டாங்க. இதுதான் நானாகவே வினைய தேடிக்கிட்டேன், நான் அறுத்து கொண்டேன், நானா வெட்டி கொண்டேன், இதிலிருந்து ரத்தம் பீரிட்டது, கதை நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், லன் நுஸ்லிஹ மின்க மா அஃப்ஸத்த, லன் நுஸ்லிஹ மின்க மா அஃப்ஸத்த. முஸ்லிம் ஷரீஃபில் எடுத்து பார்க்கலாம், அனமா 116 நினைக்கிறேன் ஹதீஸ் நம்பர். லன் நுஸ்லிஹ மின்க மா அஃப்ஸத்த, நீ கெடுத்ததை, நீ நாசமாக்கியதை நாம் சரி செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அது உன்னோட போட்டும். இத துஃபைல் இப்னு அம்ர் தௌசி கனவு கண்ட விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உற்ற நண்பர் நல்ல சந்தோஷத்தில் இருக்கிறாரு, முஸ்லிம் ஆகி ஹிஜ்ரத் செய்து உங்களுக்காக வேண்டி தியாகம் செய்து ஹிஜ்ரத்துல வந்தாரு, அவங்களுக்காக தாங்க ஒரு துவா செய்யுங்க. அந்த கையில அவர் செய்த குற்றம், அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானா, தாங்க துவா செய்யுங்கன்னு சொல்லப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துவா, அல்லாஹும்ம வல்யதைஹி ஃபக்ஃபிர், யா அல்லாஹ் அவருடைய 2 கைகள் செய்த குற்றத்தை மன்னிப்பாயாக. வல்யதைஹி ஃபக்ஃபிர், இப்னு ஹிப்பான் 3 தடவை சொல்றாங்கன்னு வருது. அவருடைய 2 கை செய்த குற்றங்களை மன்னிப்பாயாக, 2 கைகள் செய்த குற்றங்களை மன்னிப்பாயா. மன்னிப்பு யாருக்கு? காஃபிருக்கா முஸ்லிமுக்கா? மன்னிப்பு யாருக்கு? காஃபிருக்கு போய் மன்னிப்பு கேட்க கூடாது, மன்னிப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு சொன்னாலே அவர் முஸ்லிம் தான், காஃபிர் அல்ல. விளங்குதா? இதைத்தான் சுன்னத் வல் ஜமாஅத் சொல்லுகிறது. பாவியாக இருந்தாலும் சரி, அவன் கொலை குற்றம் செய்தவனாக இருந்தாலும் சரி, தற்கொலை செய்தவனாக இருந்தாலும் சரி, சினா செய்தவனாக இருந்தாலும் சரி, அவன் இங்கிருந்தவன் வெளியே போவதில்லை. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தைகனம் பிஹா கல்புஹு தகலல் ஜன்னah வ இன் ஸனா வ இன் ஸரக்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இக்லாஸோடு ஒரு மனிதன் ஷஹாதத்துடைய கலிமாவை சொன்னால் அவன் சொர்க்கம் புகுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது கேட்டார்கள், வயின் ஸனா வயின் ஸரக், அவன் ஸினா செய்தாலுமா அவன் திருடினாலுமா என்று கேட்டபோது வயின் ஸனா வயின் ஸரக், ஆமா ஸினா செய்தாலும் சரி அவன் திருடினாலும் சரி. மீண்டும் கேட்டார்கள், ஸினா செய்தாலுமா திருடினாலுமா, ஆமா ஸினா செய்தாலும் சரி திருடினாலும் சரி. புகாரியிலையும் ஹதீஸ் இருக்கிறது, முஸ்லிமிலேயும் ஹதீஸ் இருக்கிறது. பாவம் செய்தவன் காஃபிர் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்களுடைய அறிவு, ஷரியத்து சொல்லவில்லை. கொலை குற்றம் செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி கூப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, குத்திப அலைக்குமுல் கிஸாஸ், கொலை செய்து விட்டீர்கள் உங்கள் மீது கிஸாஸ் கடமை. கொலை செய்தவர்களை கூப்பிடுகிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று. முஸ்லிம்கள் ஒருவர் மற்றொருவரை வெட்டி கொண்டார்கள், சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்று 2 நாளைக்கு முந்தி தஃசீர் செஞ்சமே. வயின் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு, மூமின்கள்லயே 2 கூட்டம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா அது ஹராமு, அது குஃப்ருன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இங்க ஒரு வார்த்தை இருக்காது, மூமின்களில் 2 கூட்டம். அப்ப அவங்க மூமின்கள் என்று வழங்குது. பாவம் செய்யறவன் காஃபிரா போனா தௌபா எதுக்கு? பாவம் செய்யவன காஃபிர்னு சொன்னா தௌபா எதுக்கு? ஏன் தௌபா உண்டு இத்தனை ஆயத்து வந்திருக்குது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ், மூமின்களேன்னு கூப்பிட்டுதான் சொல்றான் உங்க பாவத்துக்கு தௌபா செய்ய. அல்லாஹ் சொல்றான். பாவம் செஞ்ச உடனே அவன் இங்கிருந்து வெளியே போயிட்டான், காபிரா போயிட்டான் அப்படின்னா அவன் மூமினேன்னு கூப்பிடவும் கூடாது, தௌபா செய்யறா மன்னிக்கிறேன்னு சொல்லவும் கூடாது. இந்த மாதிரி மூளையை பயன்படுத்தி இதை வழங்க வேண்டுமே தவிர நம்முடைய மூளையை மட்டும் வைத்துக் கொண்டு ஷரியத்தை ஓரமாக வைத்துக் கொண்டு பார்ப்பது கூடாது. ஜாக்கிர் நாயகனுடைய கருத்து அதுதான். சயின்ஸை வைத்து பார்ப்போம், ஷரியத்தை வைத்து பார்ப்போம். இந்த ஷரியத்து சயின்ஸுடன் ஒத்திருந்தால் ஷரியத்தை எடுப்போம், இல்லையானால் ஷரியத்தை விட்டுவிட்டு சயின்ஸை எடுப்போம் பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மார்க்க அடிப்படையிலே அவரை பின்பற்றுவதற்கு கூட்டம் தயாராகிவிட்டது. ஒரு டாக்டர் அவர் சிறுநீரை செக் பண்ணி கொடுன்னு சொல்லி அம்மாவுக்கு சொல்லலாம், எனக்கு உடல்ல இப்படி கோளாறு இருக்குது, லேப் டெஸ்ட் இப்படி சொல்லுது, மருந்து கொடுக்கான்னு கேட்கலாம். ஆனா ஷரியத்துடைய விஷயத்துல விளையாடுவதற்கு அவர்கிட்ட போய் அதுக்குரிய விளக்கங்கள் கேட்பதற்குரிய தகுதி அவரிடத்திலே இருந்தாலும் கூட முழுமையான முறையில் அவர்களுக்கு ஆய்வு திறன் கிடையாது. அறிவை மட்டும் வைத்து அவர் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் டேஞ்சரான ஒரு ஆள் அந்த ஜாக்கிர் நாயக். அவர் நல்ல திறமையாளராக இருக்கலாம், நல்ல சிந்தனையாளராக இருக்கலாம், உலக நாடுகள் மத்தியிலே அவருக்கு பெயர் புகழ் இருக்கலாம். நிலைமை இதுதான். எனவே யாரையும் நம்பி ஷரியத்தின்படி நாம் ஏதாவது தவறுகள் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் ஷரியத்தையும் நம்முடைய அக்கலையும் நக்கலையும் 2ஐயும் வைத்து முறையாக ஷரியத்தை விளங்கி அமல் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله